விவேகானந்தர் மண்டபத்தில் நமது இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து தியானத்தில் மேற்கொள்கிறார். அவர் தொடர்ந்து 45 மணி நேரம் தியானம் பற்றி நமது கடையரி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி கடலில் அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன் 3 நாள் தியானத்தை நேற்று இரவு துவங்கியிருக்கிறார். இதையொட்டி குமரி முனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்ட மோடி அவர்கள் நேற்று மாலை 5 மணிக்கு கன்னியாகுமரி அரசு சுற்றுலா விருந்தினர் மாளிகைக்கு வந்தார். கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். 5:40 மணிக்கு அங்கிருந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்றார். கோவிலில் 20 நிமிடம் வலம் வந்து தேவியை தரிசனம் செய்தார். பின் 6:05 மணிக்கு காரில் படகு தளத்துக்கு சென்றார். அவர் பயணித்த படகு விவேகானந்தர் பாறைக்கு மாலை 6:15க்கு சென்றடைந்தது. விவேகானந்தா கேந்திர நிர்வாகிகள் பிரதமரை வரவேற்றனர். அங்குள்ள 3 அறைகளில் ஒன்று பிரதமருக்கு ஏசி வசதியுடன் தயார் செய்யப்பட்டுள்ளது. 2வது அறையில் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தங்கவும், மற்றொன்று பிரதமருக்கு உணவு தயாரிக்கவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பிரதமர் வந்து இறங்கியது முதல் பாறைக்கு செல்லும் வரை கடற்படையின் ஹெலிகாப்டர் வானில் பறந்து கண்காணிப்பில் ஈடுபட்டன. 2 கப்பல்கள் மற்றும் 10 அதிநவீன படகுகளின் கடலோர காவல் படையினர் தொடர்ந்து ரோந்தில் ஈடுபட்டனர். கடலோர பாதுகாப்பு குழும போலீஸ் கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் முகாமிட்டு பாதுகாப்பு பணிகளை பார்வையிட்டு வருகிறார். விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் பயணியரை தடுக்க வேண்டாம் என பிரதமர் அலுவலகம் கூறியிருந்தாலும் நேற்று காலை 11 மணிக்கு பின் படகுகள் இயக்கப்படவில்லை. கோவில் மற்றும் படகு தளத்துக்கு செல்லும் சாலைகள் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தன. மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. பிரதமர் மோடியின் வருகை முழுக்க தனிநபர் நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டதால் செய்தியாளர்கள் உட்பட எவருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் முருகன் உள்ளிட்ட பல நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஹோட்டல்களில் அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன. எவரும் வர வேண்டாம் என்று டெல்லியிலிருந்து கூறப்பட்டதால் அறை முன்பதிவும் ரத்து செய்யப்பட்டது. கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் வந்தபோது அவரையும் அனுமதிக்கவில்லை. விவேகானந்தர் பாறையை சுற்றி 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிறப்பு அதிரடிப்படை, கப்பல் படை, தமிழக போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சர்வதேச அளவில் பெயர் பெற்ற பல்வேறு திறன்களை உடைய மார்கோஸ் என்று கடல் செயல் வீரர் படையைச் சேர்ந்த 30 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். கடற்படையின் துணை இராணுவ அமைப்பான கடலோர காவல் படையின் 3 கப்பல்கள் 164 வீரர்களுடன் கன்னியாகுமரியில் இருந்து 12 நாட்டிகள் மைல் தொலைவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 4 டிஜிட்டல்கள், 10 எஸ்பிக்கள் உட்பட 4 டிஐஜிகள், 10 எஸ்பிக்கள் உட்பட 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதமர் செல்லும் பாதைகளில் 6 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. நேற்று முதல் ஜூன் 1ஆம் தேதி மதியம் வரை விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொள்ளும் பிரதமர் அன்று மாலை 3 மணிக்கு திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வணங்கிவிட்டு கரை திரும்புகிறார். பின் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்லுகிறார். விவேகானந்தர் பாறைக்கு வந்த மோடி உள்ளே சென்று தரிசனம் செய்திருக்கிறார். பின்னர் விவேகானந்தர் தியானம் செய்த இடத்தில் இரவு 7 மணி முதல் 7:30 மணி வரை தியானத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அறைக்கு திரும்பிய அவர் இன்று காலை முதல் தொடர் தியானத்தில் ஈடுபட இருக்கிறார். இருப்பினும் பிரதமர் தியானம் குறித்த எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. பிரதமர் நரேந்திர மோடியின் கன்னியாகுமரி வருகையை கண்டித்து நேற்று காலை கோபேக் மோடி என எக்ஸ் தளத்தில் ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்தன எதிர்க்கட்சிகள். இதனை அடுத்து பாஜகவின் ஐடி லிங்கும் எக்ஸ் தளத்தில் பதிலடியாக மோடி அகெயின் என ஹேஷ்டேக்களையும் ட்ரெண்ட் செய்து வருகிறது. ஐடி லிங்க் நிர்வாகிகள் கூறுகையில், மோடியை வரவேற்று நேற்று மாலை 4 மணிக்கு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்ய திட்டமிட்டோம். ஆனால் திமுகவினர் காலை 10 மணிக்கு கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்தனர். உடனே பாஜகவும் பதிலடி கொடுக்கும் வகையில் களத்தில் இறங்கி மீண்டும் மோடி என்கின்ற வகையில் மோடி அகெயின் என்று ட்ரெண்ட் செய்திருக்கிறார்கள். துவங்கிய சில மணி நேரத்திலேயே எதிர்க்கட்சிகளின் ஹேஷ்டேக்கை கடந்து 1 லட்சத்துக்கு மேல் பார்வையாளர்களை பெற்றது என்றார்கள். ஸோ இதன் மூலம் நமது இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர்ந்து 45 மணி நேரம் நாட்டு மக்களின் நலனுக்காக தியானம் செய்வதை நாமும் வரவேற்போம்.